9 சங்கீதம் 9-10 வசனங்களை வாசிங்க. சிறுமைப்பட்டவனை கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். பாருங்க, நீங்க தேவனுக்கு பிரியமானவர்களா இருந்து பாருங்க. நீங்க இந்த உலகத்துல அனாதைகளா இருந்துக்கலாம், நீங்க இந்த உலகத்துல ஒண்ணு இல்லாதவர்களா இருந்திருக்கலாம். ஆனா அவர் உங்களுக்கு அடைக்கலமா இருப்பார், அவர் உங்களுக்கு தஞ்சமா இருப்பார். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. அதான் முக்கியம். இப்ப நீங்க செய்ய வேண்டியதான காரியம் என்ன? தேவனை குறித்து சந்தேகப்படக்கூடாது. அவர் இன்னும் ஜீவனோடு இருக்கிறார். இதுதான் நீங்க புரிஞ்சுக்கிடணும். தேவன் ஒரு மனுஷனோடு கூட இருந்தா ஒருத்தர் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க செய்ய வேண்டியதுதான், உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை என்று நீங்க தேவனை தேடணும். வாசிங்க. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். 50 சங்கீதம் 15 வசனம் வாசிங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். பாருங்க, தேடணும், நிச்சயமாக உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து என்ன? கூப்பிடணும், அப்ப நிச்சயமாக விடுவிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க செய்ய வேண்டியதுதான், தேவனை தேடணும், அவரை கூப்பிடணும். எனக்கு இறங்க ஆண்டவரே என்று கூப்பிட்டு பாருங்க, நிச்சயமா இறங்குவார். ஆகாருடைய வாழ்க்கையை பாருங்க. அடிமை பெண் ஆபிரகாம் தம் மனைவி சாராளுடைய சொல்ல கேட்டு ஆகாரையும் இஸ்மவேலையும் அனுப்பி வைக்கிறார். நீ போயிரு, இங்க நீங்க இருக்க முடியாது அப்படின்னு. தண்ணி எல்லாம் தீந்து போகுது, புள்ள அழுது, பசியினாலையும் தாகத்தினாலையும் கஷ்டப்படுது. என்ன பண்ணுச்சு? புள்ளைய தள்ளி போட்டுட்டு ஆண்டவரேன்னு சொல்லி கத்துச்சு. அந்த இடத்துல தேவன் என்ன பண்ணாரு பாருங்க. இது வரைக்கும் கண்ணுல நீரூற்றே காணல, ஆனா ஆகாருக்காக அங்க நீரூற்றை உருவாக்கி அங்க பாதுகாத்தார். தேவன் மகா பெரிய தேவன். உங்களுடைய வாழ்க்கையில சோதனை இருக்குமானா சோதனை இருக்கும் பாருங்க. மனுஷனுடைய வாழ்க்கையில சோதனை நிச்சயமாக உண்டு, இதை நீங்க எல்லாரும் புரிஞ்சுடும். ஆனா இந்த சோதனை காலங்களில் யார் கூட இருப்பார்னா தேவன் கூட இருப்பார். அதுக்கு எடுத்துக்காட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும். தானியேலுடைய 3 நண்பர்கள் நல்ல சூடேற்றப்பட்டதான அக்னி ஜுவாலையில கொண்டு 3 பேரும் போடுறாங்க. கூட ஒரு ஆள் இருந்தார். அதான் முக்கியம். ராஜாவே பிரமித்து கேட்கிறான், 3 பேர் அல்லவா நீங்க போட்டீங்க, கூட யார்? அதான் அந்த தேவன் கூடவே இருப்பார். அக்னி மதிலும் கோட்டையுமா அந்த இடத்துல உங்களை பாதுகாத்துவார். கூட இருக்கிற தேவன், கூடவே உங்க கூடவே இருக்கிற தேவன். தானியேல் என்ன பண்றாங்க? சிங்கத்துல கொண்டு போடுறாங்க. அதெல்லாம் பசியா இருக்கக்கூடிய சிங்கங்கள், ஆனா தேவன் கூட இருக்கிறார். கூட இருந்ததுனால என்ன ஆகுது? அந்த வாயெல்லாம் கட்டப்படும், சிங்கத்தின் வாய்கள் எல்லாம் கட்டப்படும். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ தானியேலுடைய 3 நண்பருடைய காரியத்துல ராஜாவுக்கு தெளிவா தெரியுது 4வது ஒரு மனுஷன் இருக்கிறதா. ஆனா தானியேல சிங்கத்தின் கவியில போடும்போது அங்க கூட ஒரு ஆள் இருக்கிறதா தெரியல. ஆனா எல்லாரும் புரிஞ்சிட வேண்டியதுதான், தேவன் அங்கு மறைமுகமாக வல்லமையா செயல்படுகிறார் என்று. 23வது சங்கீதம் 4 வசனம் வாசிங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே, தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், மதுகோலும் தடியும் என்னை தேட்டும். பாருங்க, மரண இருளின் பள்ளத்தாக்கு. சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில இருட்டிலேயே நடந்தது போல இருக்கும், யாருமே இல்லாம தனிமையிலேயே நடந்தது மாதிரி இருக்கும், எல்லாரும் கைவிட்டது போலே இருக்கும். ஏண்டா எனக்கு இப்படி ஒரு நிலைமையே தோணும், இது எங்கேயா போய் முடியும், எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா, நான் நினைச்ச காரியம் நடக்குமா, இல்ல நான் ஒண்ணுமே இல்லாம தோற்று போனவனாக அப்படியே மரணம் தான் எனக்கு நிச்சயமான ஒரு காரியமா, எனக்கு ஒரு நல்ல காரியத்தை காணவே முடியாதா என்று சொல்லி பல கேள்விகள் இந்த நேரங்களில் மனுஷனுடைய வாழ்க்கையில எழும்பும். அது மரண இருளுக்கு ஏற்றபடி மிகவும் துக்கத்துக்குள்ளேயே நடக்கிறதுபடி ஒரு பெரிய பள்ளத்தாக்குள் நடந்த மாதிரி இருக்கும். விடுதலைக்கே இல்லாத அளவுக்கு ஒரு வனாந்தரத்தில் நடந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதங்கிறார். அந்த இடத்திலே நான் உன் கூட இருக்கிறேன்,